வெண்பாவ எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, மல்லி இப்போ துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மல்லிக்கு அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் சரி, அதுவும் இல்லாம இப்போ நம்ம மல்லி இருக்கக்கூடிய நிலைமைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸ எடுத்துக்க கூடாது. ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடாது. இப்படின்ற நெறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது இப்போ நம்ம மல்லி கர்ப்பமா இருக்கிற ஒரு விஷயம் நம்ம விஜய்க்கு தெரியாது. ஏன்னா நம்ம விஜய் கிட்ட இத பத்தி பேசவும் டைம் இல்ல. அதுவும் இல்லாம எப்படி சொல்றது? அப்படிங்கிற மாரி சொல்லி தெரியாம தான் அப்படியே கொஞ்சம் திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி, அடுத்ததா நாகு இவங்க 2 பேரும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த கலாவதிய பார்த்துட்டு நம்ம மல்லி இந்த கலாவதிய அடிச்சு தொரத்தி கடைசியில இப்போ நம்ம வெண்பா இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்க போறாங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த விஷயம் தான். அதாவது இப்போ நம்ம வெண்பா எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியாம ஒவ்வொரு முறையும் நம்ம விஜய் ரொம்ப கஷ்டப்படுறது. அதுவும் இல்லாம அங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லி, ரொம்ப இதா இருந்துட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம விஜய் இருக்கிற ஒரு நிலைமைய பார்த்தா நமக்கே நல்லாவே தெரியும். ஏன்னா, தன் பொண்ணு எப்படியாச்சும் கிடைச்சிற மாட்டாங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லி, ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அ ரொம்ப எப்படியாச்சும் தன்னோட பொண்ண கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா கடைசி வரைக்கும் அது முடியாமயே போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு யார் அத சொன்னாலுமே கூட, அதாவது எங்க இருக்காங்க? அதுவும் இல்லாம உங்க பொண்ணு இங்க இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொன்னா உடனடியா போயிட்டு அங்க பார்ப்பாங்க. ஆனா அங்க நம்ம வெண்பா இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நெறைய இடத்துல நெறைய குழந்தைங்க காணாம போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் மல்லி, அடுத்ததா நம்ம நாகு 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க நார்மலா செக்கப் பண்றதுக்காக அப்படி இப்படின்ற மாரி சொல்லி போயிருக்காங்க. ஏன்னா நாளைக்கு நீங்க வரும்போது உங்க புருஷனை கூட்டிட்டு வாங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி டாக்டர் சொல்லி இருந்ததுனால அந்த ஒரு விஷயத்தின் காரணமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க. கலாவதியும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே போலீஸ் இந்த கலாவதிய இப்போ வலை வீசி தேடிட்டு இருக்கு. ஏன்னா போலீஸ்க்கு இந்த கலாவதியோட போட்டோ எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவ்வளவு வெளியே நம்ம சுத்தும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா சுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பர்தாலாம் போட்டுக்கிட்டு நான் அடையாளமே தெரியாத மாதிரி இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம மல்லி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மல்லிக்கு கலாவதியை பத்தின உண்மைகள் தெரிஞ்சதுனாலதான் அந்த கலாவதியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுலயும் முக்கியமா போட்டோ எல்லாம் எடுத்து பார்த்து இது அவதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அங்கிருந்து அவ எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சிடறான். அதாவது நம்ம வெண்பாவை காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உண்மையிலேயே எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்துல இவங்க எல்லாருமே இறங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும். அதுலயும் இப்போ நம்ம மல்லி தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம இந்த ஒரு விஷயத்த தெளிவா செய்யறாங்க. என்ன அப்படின்னா அதாவது அந்த அந்த இவளை துரத்திட்டு போற ஒரு ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி துரத்திட்டு போறதுனால அவளை எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடணும். இவ கண்ணுல போய் மாட்டிக்கிட்டோமே, இனிமே இவ கண்ணுல மாட்டக்கூடாது. நம்ம முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம மல்லி, அதுக்கப்புறம் நாகு இவங்க எல்லாருமே அந்த கலாவதிய வளைச்சு பிடிக்கிறாங்க. அதுவும் எங்க அப்படின்னா இவங்க ஒரு குடோன்ல கடத்தி வச்சிருக்காங்க நம்ம வெண்பாவை. அந்த இடத்துலதான் என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல அதாவது அங்க கிட்டத்தட்ட போயிட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போ அந்த கலாவதியை பிடிச்சாலுமே கூட வெண்பாவை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை யாராலையுமே எதிர்பார்க்கவே முடியாது. அதுவும் இல்லாம வெண்பாவை இந்நேரத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியாது. பட் இருந்தாலும் வெண்பாவை காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மல்லியோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாம இப்போ கடைசியில அந்த கலாவதியை பிடிச்சி அடிச்சு விசாரிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு, என் வெண்பா உன்கிட்ட தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஆட்டோக்காரர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. உன் கூட தான் என் பொண்ணு வெண்பா வந்திருக்கா. என் பொண்ணு எங்க, நீ தான் கடத்தி வச்சிருக்க, உண்மையை சொல்லிட்டு என் பொண்ணை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த லேடி அதாவது இந்த கலாவதி அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா பண்றது, இங்க இருந்து முதல்ல தப்பிச்சு போகணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஏன்னா ஏற்கனவே
டீல்லாம் பேசியாச்சு. அதாவது வெண்பாவுக்கு ஒரு தலைக்கு வந்து 10,00,000 அப்படிங்கிற மாரி வந்து பேசியிருக்காங்க. 10,00,000 பறி போயிடுமே அப்படிங்கிற மாரி சொல்லி, இன்னொரு பக்கம் நாகும் இருந்துட்டு அந்த லேடிய புடிச்சு அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே அவ தப்பிச்சு ஓடலாம் அப்படிங்கிற மாரி இருக்கா. இதுல மல்லியும், நாகும் இருந்துட்டு போட்டு அடிச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லிடு. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, கடைசியில கொஞ்ச நேரத்துக்குள்ளயே அங்க போலீஸ்லாம் என்ட்ரி குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. போலீஸ்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சீன் ஆக ஆரம்பிச்சிருது. அதாவது இவள அடிச்சு விசாரிச்சா போதும். என் வெண்பா இருக்கக்கூடிய இடம் வந்து தெரிஞ்சிடும். என் வெண்பாவ காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாரி போலீஸ் கிட்டயும் சொல்றாங்க. அதுலயும் நம்ம மல்லி எல்லாம் வந்து இப்ப செம்ம கோவத்துல இருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து வெண்பா காணாம போன விஷயம். இன்னொரு பக்கம் வந்து தான் பிரெக்னன்ட்டா ஆன ஒரு விஷயத்த, அதாவது கர்ப்பமான ஒரு விஷயத்த அதாவது விஜய் கிட்ட சொல்ல முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் நம்ம மல்லியோட மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணமானவ இவ தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ அந்த கலாவதி இருந்துட்டு நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன். வெண்பா எங்க இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, போலீஸ் அடிக்கக்கூடிய அடியில வந்து தாங்க முடியாம கடைசியில உண்மை எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதாவது அந்த பொண்ண நான் கடத்தல. அவளா தான் தன்னால வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு விஷயத்த பத்தி எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஏன்னா இப்போ நம்ம தீபனுக்கு தெரிஞ்சு போச்சு. உண்மையிலேயே வந்து முதல்ல ஆரம்பத்துல நம்ம வெண்பாவ கடத்தினது இந்த தீபிகா தான். தீபிகாவோட கஸ்டடியில இருந்து தப்பிச்சு போகும்போது தான் அந்த கலாவதி கிட்ட வந்து வெண்பா மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ நம்ம வெண்பாவ வந்து பார்த்து, அதாவது உண்மையிலேயே இத்தனை நாள் கழிச்சு வெண்பாவ காப்பாத்துவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாரோட மனசுக்குள்ளயும் இல்ல. கடைசியில எப்படியோ ஒரு வழியா நம்ம வெண்பாவ நல்லபடியா வந்து காப்பாத்திடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.